மற்றும் மின்பகுளியின் செறிவுகளின் அடிப்படையில் உப்பு கரைசலின் pH மதிப்பை கணக்கிடுதல். எப்படி கணக்கிடலான்னு பார்க்கலாம், கவனிங்க. KA மற்றும் மின்பகுளியின் செறிவு, KA மற்றும் மின்பகுளிகளினுடைய செறிவு Cயினுடைய மதிப்பை வச்சு உப்பு கரைசலினுடைய pH எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எஸ், கவனிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், pH is equal to pH plus POH is equal to 14 தெரியும். pH plus POH is equal to 14. அப்போ நமக்கு இந்த இடத்துல pH தான் வேணும். pH வேணும்னா 14 மைனஸ் POHன்னு போடலாம். 14 மைனஸ் POH. ஸோ POHக்கு வந்து பார்த்தீங்கன்னா, POHக்கு ஃபார்முலா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஃபார்முலா? மைனஸ் லாக் பேஸ் 10 H ப்ளஸ் அயனினுடைய செறிவுனா pH. இப்போ POH அப்படின்னா மைனஸ் லாக் பேஸ் 10 என்ன போடணும்? OH மைனஸ் அயனினுடைய செறிவுன்னு போடணும். போட்டாச்சா? OH மைனஸ் அயனினுடைய செறிவு. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னா 14 ப்ளஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயனினுடைய செறிவு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம pH, இப்போ OH மைனஸ் அயனுடைய செறிவை என்ன பண்ணியிருக்கிறோம்? மேலே நாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ OH மைனஸ் அயனுடைய செறிவு என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. OH மைனஸ் என்னுடைய செறிவு என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இப்போ நாம் அந்த மதிப்பை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிடுறோம். ஓகேவா? OH இருக்கிற இந்த இடத்துல நாம் OHனுடைய செறிவு மதிப்பை OH is equal to OHனுடைய செறிவு மதிப்பான ஸ்கொயர் ரூட் ஆஃப் OHனுடைய செறிவு மதிப்பு என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH இன்ட்டு Cயை வந்து இதில் பிரதிடுறோம். எப்படி பிரதிடுறதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி பிரதிடுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ pH is equal to 14 plus log KH. OH மைனஸ் என்னுடைய செறிவு என்னென்னா KH இன்ட்டு C the whole to the power half. ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஹாஃப்னு மாற்றிக்கிட்டோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து KHக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா KW. நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், KH இன்ட்டு KA is equal to KWன்னு படிச்சிருக்கிறோம். KH இன்ட்டு KA ஈக்குவல் டு KWன்னு படிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு KH தான் வேணும். அப்போ KW பை KAன்னு போட்டுக்கலாம். எஸ், நான் சொல்கிறத கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா KH இல்லையா, KH இன்ட்டு KA ஈக்குவல் டு என்னென்ன படிச்சிருக்கிறோம்? KWன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு KH தான் வேணும். ஸோ அப்போ இந்த KAவை கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன வரும்? KH is equal to KW by KAன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மதிப்பை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மதிப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். ஓகேவா? எப்படி பிரதியிடுறதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. KH உடைய மதிப்பை KW by KAன்னு பிரதியிடுறோம். ஓகேவா? எஸ், எப்படி பிரதிடுறோன்னு பாருங்கள். ஸோ pH is equal to 14 plus log KH ஓட மதிப்பு என்னென்னா KW by KA into C the whole to the power half. போட்டுட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? KW இப்போ நீங்கள் பாருங்கள், log A மேலே இருக்கிறது log A, கீழே இருக்கிறது log B. எல்லாத்துலேயும் ஹாஃப் முன்னாடி இருக்குது. log m to the power என்னன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா log m to the power n. ஓகேவா? இது வந்து m, மேலே இருக்கிறது n. ஸோ எப்போவுமே லாக் டேர்மில் கீழே இருக்கிற டேர்ம் m, மேலே பவரில் ஏதாவது இருந்தால் அது என்னன்னு வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் அந்த மேலே இருக்கிற ஹாஃபை முன்னாடி கொண்டு வந்து n log m எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா pH is equal to 14 மேலே இருக்கிறது லாகு முன்னாடி, மேலே இருக்கிற ஹாஃபு முன்னாடி வந்துடும். போட்டுக்கோங்க. லாக் ஸ்டெப்பெல்லாம் மிஸ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ், நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எழுத KW by KA இன்ட்டு Cன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ஹாஃபு முன்னாடி வந்துருச்சு. இப்போ நம்ம இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா
இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா லாக் ஏ இன்ட்டு பின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை தனியாக பிரிக்கணும். லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு போடணும். அடுத்து கேடபிள்யூ பை கேஏல மறுபடியும் ஒரு லாக் இருக்குது. அது நம்ம வந்து மேலே இருக்கிறது டேர்மோட ப்ளஸ் மேலே இருக்க லாக் கேடபிள்யூ மைனஸ் லாக் கேஏன்னு வச்சுக்கணும். இந்த லாகு சி இது வந்து பெருக்கல் இருக்கிறதுனால ப்ளஸ் லாக் சின்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எகெயின் அடுத்த ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குதுன்னா லாக் ஏ லாக் பின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பிரிங்க, அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள் பிஹெச். இப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பிஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஓகே பிஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடுறோம்? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஹாஃப் முன்னாடியே இருக்கட்டும், லாக் அப்படியே இருக்கட்டும். எஸ். இப்போ லாக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பிரித்து எழுதுகிறோம். ஹாஃபை முன்னாடி தள்ளிட்டு கேடபிள்யூன்னு இருக்குதா? எஸ். ஹாஃபை முன்னாடியே இருக்கட்டும். கேடபிள்யூ வந்து பெருக்கல் கேடபிள்யூ பை கேஏங்கிறது கேடபிள்யூ பை கேஏ இன்ட்டு சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கேடபிள்யூ பை கேஏ. ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? கேடபிள்யூ பை கேஏ அப்படிங்கிறது பெருக்கல் கேடபிள்யூ பை கேஏவும் லாகு சியும் பெருக்கல் இருக்குது. அப்போ லாக் ஏ இன்ட்டு பினா ஃபஸ்ட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் சின்னு வரும். ஓகேவா? அடுத்து இந்த டேர்மை தனியாக பிரிங்க. பாருங்கள், மறுபடியும் இந்த சைட் போடுறேன். 14 ப்ளஸ் ஹாஃப் முன்னாடி அப்படியே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா லாக் ஏ பை பின்னு இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரிக்கலாம். லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு வரும். அப்போ என்ன வரும்? லாக் கேடபிள்யூ லாக் பேஸ் 10 லாக் கேடபிள்யூ மைனஸ் லாக் கேஏ ப்ளஸ் லாக் சின்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹாஃப் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ என்ன கொண்டு போய்க்கலாம்? ஹாஃப் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு போடுறேன். ஈக்குவல் டு 14 ப்ளஸ் லாக் half log KW minus half log KA plus half log C plus half log C னு மாற்றிட்டோம். ஓகேவா? எஸ். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ pH is equal to 14 plus half log KW plus minus log KA plus log KC half log KC எல்லாத்துலேயும் half முன்னாடி வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கவனிங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேடபிள்யூக்கு கேடபிள்யூ தெரியும். கேடபிள்யூங்கிறது 10 to the power minus 14. இப்போ கேடபிள்யூ வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த இடத்துல லாக் கேடபிள்யூ வேல்யூவை கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹாஃப் லாக் கேடபிள்யூ வேல்யூவை கொண்டு வந்து கண்டுபிடிச்சி அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே மாதிரி லாக் கேஏ மைனஸ் லாக் கேஏங்கிறது பிகேஏ. ஸோ இது ரெண்டுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாக் கேடபிள்யூக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு கேடபிள்யூங்கிறது என்னென்னு தெரியும்? 10 to the power minus 14 தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் லாக் கேடபிள்யூ வேல்யூ இருக்குது. இந்த கேடபிள்யூ வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஹாஃப்னு வச்சுக்கோங்க. லாகு கேடபிள்யூ உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 to the power minus 14. இந்த ஹாஃப் முன்னாடி அப்படியே இருக்கட்டும். ஓகே, நான் இந்த ஹாஃபை முன்னாடி அப்படியே இருக்கட்டும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா லாக் m to the power n இருக்குது. இது m, இது n. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா n log m. மேலே இருக்கிற n -14 முன்னாடி வந்துடணும். ஸோ -14 எங்கே வரணும்? முன்னாடி வரணும். ஸோ -14 இன்ட்டு லாகு 10 to the power 10 பேஸ் 10 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 10 to the power 10ன்னு வரும். லாக் 10 to the power 10 வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 1/2 -14 இன்ட்டு 1. ஸோ அப்போ 14/2ன்னு வரும். 14/2ன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா
-14/2 வரும். அப்போ இந்த டேர்மோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -7. ஓகே, -7. ஸோ அப்போ நம்ம half log KWங்கிற இடத்துல என்னென்னு போட்டுக்கலாம்னா -7ன்னு போட்டுக்கலாம். இது தனியாக போட்டு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ half log KWங்கிற இடத்துல KWக்கு வேல்யூ வேணும்னா -7. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு என்ன தெரியும்? log. அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா -log. பாருங்கள், -log KAன்னு இருக்குது. முன்னாடி half இருக்குது. half log KAன்னு தெரியும். KAக்கு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம்? அதுக்கு log KA. ஸோ -log KAக்கு வேல்யூ என்ன அப்படின்னா PKA. எப்படி -log base 10 KA -log base 10 H plus அயனுடைய செறிவை PHன்னு சொல்கிறோம். -log base 10 OH minus அயனுடைய செறிவை POHன்னு சொல்கிறோம். அதே மாதிரி -log KAவினுடைய வேல்யூ வந்து PKA. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இதையும் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். -half log KAல log KAவோட மதிப்பு PKA. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மைனஸும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். இந்த ஆன்சர் half KAன்னு போட போகிறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. இப்போது PH is equal to இதில் பார்த்தீங்கன்னா PH is equal to ஃபைனலாக 14 minus log KW உடைய வேல்யூ என்னென்னா -7. ஓகே, ப்ளஸ் half log KC log C ப்ளஸ் half PKAன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14 minus 7 என்ன வரும்? 14 - 7 7 வரும். 7 ப்ளஸ் half log C ப்ளஸ் half PKA. ஸோ இதுதான் வந்து pHோட ஃபார்முலா. ஓகே, KA மற்றும் மின்பகுளின் செறிவுகளின் அடிப்படையில் உப்பின் pH என்னன்னா pH is equal to 7 plus 1/2 PKA plus half log C. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா pH. ஓகே, இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ pH is equal to 7 plus half log KA plus half log C. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?